ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2026 ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரியெலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்யூச்சர் வந்து உங்களோட கரியராக இருக்கட்டும், உங்களோட ஃப்யூச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிலாம் நல்லா வந்து வளர்ச்சி டபுளாக வந்து அதோட ஸ்பீடு வந்து நல்லா வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் நல்லா வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிறீங்க, ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்படி ஏர்னிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறையா டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நிறையா அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து அப்லோடும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம்க்காக இருக்கட்டும், ஒரு செகண்ட் சோர்ஸ் இன்கமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களால் வந்து ஏர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒர்க் வந்து உங்களால் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கேட்டகரி வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 10ல் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது ஏஐன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய ஏஐ டூல்ஸாக இருக்கட்டும், ரோபோட்ஸாக இருக்கட்டும், நிறைய மிஷின்ஸ் லேர்னிங், அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ், இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து ஒரு பார்ட்டாக வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நிறையா வந்து ஜாப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஐ டெவலப்பர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், அப்புறம் ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து ஏஐ ட்ரெய்னர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் மார்க்கெட் வந்து ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஃபர் செக்யூரிட்டி தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அட்டாக்ஸாக இருக்கட்டும், டேட்டா லீக்ஸாக இருக்கட்டும், ஹேக்கிங், ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஃபர் செக்யூரிட்டியில் சைடில் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி வந்து நல்லா சேஃபாக இருக்கணுன்றதுக்காண்டி ஸோ நிறையா வந்து அவங்க சேஃபாக செக்யூரின்னு இருக்குன்றதுக்காண்டி ஸோ நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப்ஸ் வந்து எத்திக்கல் ஹேக்கராக இருக்கட்டும், சைபர் அனலிஸ்டிஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க. இதோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஜாப்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது ஃபியூச்சரில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து கற்றுக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.
ஸோ அடுத்து நம்பர் 3 பொசிஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ரொம்பவே நல்லா வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து பூம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2026 வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து பூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இ-காமர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டலுக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், நிறைய இன்கம் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில்ஸை கற்றுக்கிறீங்க அப்படின்னா நிறையா சிஓவாக இருக்கட்டும், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், கமாண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டர், ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சருக்கும் சரி, ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப் பண்ணுறது இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிட்டு இருந்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வேறு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வேறு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து அப்டேட்டட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜை மட்டும் நீங்கள் வந்து இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடில் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயினிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங் பண்ணுறதுக்கு வந்து ஸோ எதுலலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்களால் ஹையாகவே ஏர்னிங் பண்ணிக்கிற முடியும். ஸோ அடுத்து 4வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெனவல் எனர்ஜி தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், இவி சார்ஜிங், இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், பேட்டரி டெக், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெனவல் எனர்ஜி 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்லா வந்து ஒரு பூம் ஆகக்கூடிய ஒரு க்ரோத் அடைய போகிற ஒரு இண்டஸ்ட்ரினே வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சோலார் டெக்னீஷியனாக இருக்கட்டும், இவி இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எனர்ஜி கன்சல்டராக இருக்கட்டும், பேட்டரி டெக் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, நாலேஜ் எடுத்துக்கிறீங்க, ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரினே வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லாவே பூம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெனவல் எனர்ஜி வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோர்சஸாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒரு கேரண்டீடாக வந்து கிடைக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 5வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் அப்புறம் மெடிக்கல் டெக் தான். இப்போது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2020க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து கண்டினியூஸாக வந்து க்ரோத்தில் வந்து இருக்குது. ஸோ 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் க்ரோத்துன்றது நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக் ப்ளஸ் வந்து மெடிக்கல் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டிமாண்டுன்றது நிறையாவே இருக்குது. ஸோ நிறையா வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிமெடிசனாக இருக்கட்டும், ஹெல்த் ஆப்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் டெக்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் டேட்டா அனலிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஸோ டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஐடி ப்ளஸ் வந்து ஹெல்த் கேர் ஜாப்ஸுமே ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு பார்ட் டைமாகவும் இருக்கட்டும், ஒரு செகண்ட் சோர்ஸ் இன்கமாக வச்சாலும் ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் நாலேஜ்ன்றது ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் கம்பெனின்றது ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் எது ஃப்யூச்சரில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கிறீங்க, அதாவது காலேஜ் ஜாயினிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் அந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து நீங்கள் வந்து ஜாயினிங் பண்ணிக்கலாம் தாராளமே. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லாவே ஒரு க்ரோ ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ அடுத்து 6வது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் எக்கனாமி தான். ஸோ இப்போ வந்து ஒரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2026க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பிராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட்ஸுக்கு மட்டும் இது பண்ணல, அதாவது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கும் சரி, கொலாபரேஷனுக்கும் சரி, ஸ்பான்சருக்கும் சரி, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மார்க்கெட்டிங்ஸ்க்கு வந்து அதிகமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்ன்றது செலவு பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரியேட்டர் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு இருக்கட்டும், எடிட்டருக்காக இருக்கட்டும், நிறைய வந்து யூசிஜி கிரியேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய ப்ராண்டோட கொலாபரேஷன்ஸ் மேனேஜர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை கற்றுக்கிறீங்க. ஸோ இது ரிலேட்டடாக நிறையா
கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூன்றது நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்து 7வது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் அண்ட் ட்ராப் ஷிப்பிங் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, நிறைய வந்து பாப்புலர் ப்ராண்டாக இருக்கட்டும், நிறையா ப்ராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஸோ 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் க்ரோத்தாக வந்து ஆக போகுது. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப்ஸாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து நாலேஜ்ன்றதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், காமர்ஸ் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், ட்ராப் ஷிப்பிங் செல்லராக இருக்கட்டும், இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து சப்ளை செயின் ஷாப்ஸாக இருக்கட்டும். ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எஜுகேட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஸ்கோப்ன்றது நிறையவே இருக்குது. ஸோ 8வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறையா மொபைல் கேமிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மாசிவ் க்ரோத்துன்றது நிறையவே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ஸுக்காக இருக்கட்டும், 3D மாடலிங்காக இருக்கட்டும், கேமிங் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், ஸோ இது வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் இண்டஸ்ட்ரினே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து இருக்கிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி ஸோ இல்லைனாலும் சரி, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டுக்காண்டி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி நாலேஜ்ன்றதை எடுத்துக்கோங்க. சார் நிறைய கோர்சஸாக இருக்கட்டும், ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்த 9th வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்டெக் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபைனான்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட், டிஜிட்டல் பேங்கிங், லோன் ஆப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இண்டஸ்ட்ரின்றது ஒரு இடத்த பிடிக்க போகுது. ஸோ நிறையா வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து இருக்கும்ல, பேமெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் காமர்ஸ் வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத்துன்றது நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு இது வந்து நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது வந்து பார்த்தீங்கன்னா டெக் தான். இப்போ ஆன்லைன் லேர்னிங் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகலை. இப்போ வந்து நிறையா ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், ஸ்கில் பேஸ்டு கோர்சஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கோச்சிங்காக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி 2026க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் செய்ய போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டூரிஸ்டாக இருக்கட்டும், கோர்ஸ் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் எஜுகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் கோர்சிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்பிஏல படித்து சொல்லித்தராத கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டெக்கில் வந்து நிறையவே விஷயங்கள் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 10 ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி வந்து கிளியராகவே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாப்ஸுக்கு போகணும் அப்படின்னா ஸோ இந்த 10 இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஏதாவது ஒன்று வந்து பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் அடாப்ட் ஆகுன்றதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து சூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரியில் வந்து டாப் 10 வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களை வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களோட க்ரோத்துன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் போகாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான நிறைய வீடியோஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன டாப் 10 லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது இல்லாமல் நீங்களும் அதாவது சஜஷன் சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து எங்களோட பர்சனலாக அதாவது ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிற கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.